சுற்றுப்புறம், குடும்பம், இது இவங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? முதல் காரியம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவது காரியம், you have to set an example. நீங்க முன்மாதிரியா இருக்கணும். அடுத்த காரியம், நீங்க ஜெபிக்கிற மனுஷியா இருக்கணும். ஜார்ஜ் முல்லர்ங்கிற ஒரு மனுஷனை பற்றி தெரியுமா? இங்கிலாந்துல வாழ்ந்த ஒரு கிட்டத்தட்ட 10,000 அநாதை பிள்ளைகளை எடுத்து வளர்த்ததான ஒரு மனுஷன். 10,000 அநாதை பிள்ளைகளை. அதாவது அந்த ஜார்ஜ் முல்லர்ங்கிற ஒரு விசுவாசத்துல அவ்வளவு ஊன்றி பெரிய ஒரு விசுவாச வீரர். அவரை பற்றி சொல்லும் போது, அந்த ஜார்ஜ் முல்லர் அந்த குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் இருக்கும்போது தேவன் நோக்கி ஜெபிப்பாராம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு பால் இல்லை அப்படின்னு. அந்த வழியா போகக்கூடியதான அந்த பால் வேன் நினைச்சியும் அப்படி பிரேக் டவுன் ஆகவே நின்றோம். 1800 காலகட்டங்கள்ல எல்லாம். அதுக்கு பிறகு அந்த வண்டியை ரிப்பேர் பண்ணணும்னா அவனே சொல்லிடுவான், எப்படி இந்த பால் எல்லாம் கெட்டு போவோம் சார், நீங்க இந்த பாலை எடுத்துக்கிட்டீங்களான்னு. இதுக்கு தானே நாங்களே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். பால் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. நாளைக்கு என்ன இல்லை, பிரெட் இல்லை, ஜெபம் பண்ணுவார். காலையில பார்த்தா ஏதாவது பணக்காரனுக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்திருப்பாரு. அவன் அந்த மக்களுக்கு திருப்திக்கு அதிகமா சாப்பிடத்தக்கவாறு அங்க பிரெட்டை கொண்டு வச்சிருப்பாரு. பிரெட் அங்க இருக்கும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் மூலம், விசுவாச ஜெபத்தின் மூலம், ஒரு மனமா ஜெபிக்கிறது மூலம், கண்ணீரோடு ஜெபிக்கிறது மூலம் அந்த ஜார்ஜ் முல்லர் அநேக அதிசயங்களும் அற்புதங்களையும் கண்டவர். ஆனா அவருக்கு 4 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 4 நண்பர்களும் நெருங்கிய நண்பர்கள். இவருக்கு மிகவும் அன்பாக இருக்கக்கூடியதான் நண்பர்கள், நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்க நண்பர்கள். ஜார்ஜ் முல்லருக்கு இந்த 4 பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதிகமான ஒரு தாகமும் வாஞ்சியும் அவருக்குள்ளே இருந்தது. 4 பேருக்காக ஜெபித்தார். ஜெபித்த அதே ஆண்டிலே ஒரு நண்பர் ரட்சிக்கப்பட்டார். ஞாபகத்தில் இருக்கிறது மட்டும் சொல்றேன். அடுத்தவர் ஒரு 5 வருஷம் ஆகும்போது 2வது உள்ளவர் ரட்சிக்கப்பட்டார். 3வது நண்பர் 15 வருஷம் இருக்கும் அப்பொழுது ரட்சிக்கப்பட்டார். 4வது நபர் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ரட்சிக்கப்படவே இல்லை. அவருக்கு அடக்க ஆராதனை இந்த ஃபியூனரல் நடக்கும் போது அந்த 4வது நபர், ரட்சிக்கப்படாத நபர், ஓ என்று கதறினார். எப்படி கதறினார்? என்ன சொல்லி கதறினார்? இப்பொழுது ஜார்ஜ் முல்லர் என்னை விட்டு போய்விட்டான், எனக்காக ஜெபம் பண்ணுவதற்கு இனி யாரும் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த நண்பர் ஓ என்று அழுது தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார். இது எதற்கு சொல்ல வருகிறேன்? நீங்கள் கேட்கக்கூடியதான காரியங்கள் தேவனிடத்திலே நீங்க எல்லாருமே 1000 ரூபாய் கேட்கும்போது சில நேரங்களில் ரட்சணத்தை தருவார். கார் வேண்டும் என்று கேட்கும்போது நினைத்தது காட்டிலும் விசேஷமான கார்களை தருவார். வீடு வேண்டி கேட்கும் போது 1000 ஸ்கொயர் ஃபீட் சொல்லும் போது அது கட்டி முடிக்கும் போது 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கத்தக்கவர் அழகாக தந்து விடுவார். ஆனால் என் பிள்ளை நல்லா இல்லை என்று சொல்லும் போது, அந்த பிள்ளை மாற்றித்தார் ஆண்டவரே என்று சொல்லும் போது சற்று தாமதமாகுது. என் புருஷன் குணம் சரியில்லை, கெட்ட பழக்கங்கள் இருக்கு ஆண்டவரே, அந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் நீக்கி என் புருஷனை என்ன சிநேகிக்கிற புருஷனாகவும் நல்ல ஒரு குடும்பஸ்தனாக மாற்றித்தார் என்று சொல்லும் போது அங்கு சற்று தாமதமாகுது. அந்த தாமதத்துல நாம் என்ன செய்கிறோம்? தேவனை தூஷிக்கிறோம், தேவனை முறுமுறுக்கிறோம், உமக்கெல்லாம் கண்ணு இருக்குதா என்று சொல்லி வாய்க்கு வந்தபடி எல்லாம் அடிச்சு விடுவோம். ஆனா தெரியல, பிரெட் கேட்கறது ஈஸி, பால் கேட்கறது ஈஸி, வீடு கட்டுறது ஈஸி. ஆனால் கடினமான ஒரு இருதயம், மன கடினம் உள்ள ஒரு இருதயம், உணர்வற்ற ஒரு இருதயம், உலகத்தை சிநேகிக்க இருதயம், தேவன் மீது நம்பிக்கையே இல்லாத ஒரு இருதயம், வேத வசனத்தின் மீது விசுவாசமே இல்லாத ஒரு இருதயத்தை உடையதான குழந்தைகள், வாலியோபிராயங்கள், புருஷன்மார்கள் ரட்சிக்கப்பட வைப்பது சாதாரண காரியமே கிடையாது. அப்படியானால் அந்த தேவனை அசைக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த கல்லான இருதயத்திற்குள் அவர் கிரியை செய்ய வேண்டியதா இருக்கு. அது சாதாரண காரியம் அல்ல. ஒரு மனுஷன், ஒரு மனுஷி மனம் திரும்பும் போது வேதம் சொல்லுது, பரலோகத்திலே தூதர்கள் மத்தியிலே அவ்வளவு சந்தோஷம் என்று. பால் கிடைக்கும் போது அல்ல, வீடு கட்டும் போது அல்ல, அவைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகள். அதுதான் உங்கள் புருஷனை, உங்கள் குடும்பத்தாரை ரட்சிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும்.